Hi friends, welcome to samachupaarutastejoru. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் சூப், மட்டன் ரசம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் சூப் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. அதில் அரிசி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை இதில் நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவு நம்ம இந்த அரிசி கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 100 கிராம் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நாட்டு தக்காளி, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, அதனால நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை இப்போ மூடிடலாம். வெயிட் வச்சுக்கோங்க. 6-7 விசில் வந்தால் குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. 6-7 விசில் வந்துருச்சு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ தாளிச்சிடலாம். சூப்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து இந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சூப் வச்சு மட்டன் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதாரணமாக ரசம் வைக்கிறதுக்கு கடுகுளுத்தம்பருப்பு தாளிப்போம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் செய்ய போகிறோம். ஆனால் பட்டை கிராம்பும் இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் அன்னாசி மொக்கு 1 சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 இன்ச்சு பட்டை இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன சின்ன தக்காளியாக இருக்குது, அதனால் நான் 6-7 சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சி இப்போது சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி நல்லா வேகணும், அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 6-7 தோல் எடுக்காத பூண்டு சேர்த்துக்கலாம். 1 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க அதில். இதை இப்போ 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்து கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மட்டன் சூப்பை இதில் கலந்துடலாம். இப்போ மட்டன் ரசம் தயாராகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாதாரணமாக நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி மட்டன் ரசம், சிக்கன் ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் ரசம் வச்சதுக்கப்புறம் அந்த மட்டனை வச்சே நீங்கள் குழம்பு செய்யலாம், வறுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். சிக்கன் ரசமும் இதே மாதிரி தான். நம்ம சாதாரணமாக ரசம் வைக்கிற மெத்தடு தான். அதில் நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்போட பட்டை கிராம்பையும் சேர்த்து தாளிக்கிறோம்.
கூடுதலாக நம்ம இந்த சூப்பையும் எடுத்து அதில் கலந்துக்கிறோம். ரசம் வச்சு மட்டன் சூப்பு கலந்தால் அது மட்டன் ரசம், ரசம் வச்சு சிக்கன் சூப் கலந்தால் அது சிக்கன் ரசம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். எந்த ரசம் வச்சாலும் சரி, ரசம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை கீறி அதில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த ரசத்துலேயே அது வெந்து அது கொடுக்குற வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி ஈட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.